அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். அப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A இப்போ நெக்ஸ்ட் கால் வரே உங்களுக்கு அதுதான். அதாவது இப்போ குரூப் 4 ஆல்ரெடி படிச்சுன்னு இருப்பீங்க. இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாருமே அப்படியே குரூப் 2க்கு கன்வெர்ட் ஆவாங்க. அப்போ அதனால இப்போ குரூப் 2க்குனே படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 6th-லேருந்து 12th வரைக்குமே. இப்போ 6th-லேருந்து 12th வரைக்குமே என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஸ்கூல் புக்கில் என்னென்ன சாப்டர் அந்த சிலபஸ் பேஸ்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நேரம் கவர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நேரம் ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணி வருவீங்க. அப்படி புக்கில் இல்லாத சில டாபிக் அப்போ நாங்கள் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட போகிறோம். இப்போ வறுமை பற்றியெல்லாம் வந்து யூனிட் 5ல, அதாவது இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம், அதை பற்றி கண்டிப்பாக ஒரு 20 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் எதுனா இந்த சாப்டர். இந்த யூனிட் வைஸாக நீங்கள் யூனிட் வைஸாக போகணும். இப்போ இப்போ வந்து உங்களுக்கு குரூப் 2 அண்ட் 2A வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/7/2025 நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க. அப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு அதை பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா 28/9/2025. அப்போ உங்களுக்கு வந்து நாட்கள் அதிகமாக கிடையாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து 4 மாதம் தான். அப்போ இந்த 4 மாதம் வந்து ஒரு சரியான ஒரு ஷெடியூல், சரியான ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி சிலபஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் வைஸாக படிக்க போறீங்க. இப்போ தமிழுக்கு ஒரு 100 கொஷின்ஸ் அப்படின்னா கூட நீங்கள் யூனிட் வைஸாக நீங்கள் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி அதுவும் அந்த யூனிட் வைஸாக எந்த புக்கில் எந்தெந்த பாடத்தை படிக்கணும் அதுதான் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது. 6th-லேருந்து 12th வரைக்குமே உங்கள்கிட்ட எல்லா புக்கும் கையில் இருக்கணும். அப்போ அதில் எந்தெந்த பாடம் யூனிட் வைஸாக நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் சரியாக கவர் பண்ணி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு போட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அதாவது குரூப் 2 அண்ட் 2A பொறுத்த வரைக்குமே ப்ரிலிம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. கரெக்டாக ஒரு நார்மல் பொசிஷனில் இருக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் கண்டினியூஸாக படிச்சுனே வந்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு எழுதலாம். அப்புறம் மெயின்ஸ் இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிக்கிறீங்களோ மெயின்ஸ் பேஸ்டு 75% அப்படியே வரும். அதனால நீங்கள் மெயின்ஸுக்கும் இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ பாருங்கள், வறுமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ குரூப் 4 எழுத போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வறுமையில் வந்து எந்தெந்த டாப்பிக்கு வறுமையில் எங்கே புக்கில் இருக்குன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ அதாவது புக்கை தவிர்த்து இப்போ அதர் சோர்ஸுக்கு நீங்கள் நிறைய டாபிக் எங்கெங்கே படிப்பீங்க, அது மாதிரி படிக்கக்கூடாது. அதாவது அதர் சோர்ஸை வந்து பொறுத்த வரைக்குமே நம்ம லிமிட்டட் சோர்ஸாக வச்சுக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் மெயினாக இருக்கும். இப்போ வறுமை பார்த்தோன்னா இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்றத மெயினாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி படித்தாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கரெக்டாக நீங்கள் சிலபஸையும் கவர் பண்ணணும். நீங்கள் படிக்கிற அந்த வழியும் தடுமாற்றம் இல்லாமல் சரியாக போகும். இப்போ கூடிய விரைவில் நாங்கள் குரூப் 2 அண்ட் 2A வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஷெடியூலை பற்றின எங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்தெந்த புக்கை படிக்கணும், எப்படி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றது. இப்போ வந்து வறுமையை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலையாகும் அப்படின்னு வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து எது சொல்லிச்சுன்னு கேட்பாங்க. வேர்ல்டு பேங்க் 1990 வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை அடைய முடியாத திறனற்ற நிலை அப்படின்னு வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, வறுமை என்பது போதுமான வருமானத்தின் தேவையே அப்படின்னு டண்டேக்கர் சொல்லியிருக்கிறார் 1981. வறுமை அப்படின்றது போதுமான வருமானத்தின் தேவை. அப்போ போதுமான வருமானத்தின் தேவை அப்படின்னு சொன்னது யாருன்னா டண்டேக்கர். அப்போ போதுமான வருமானத்தின் தேவை வந்து தண்டமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே எந்தெந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து எதெல்லாம் ஈஸியாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுக்கிறோமோ அந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு மைண்டில் டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரங்கராஜன் கமிட்டி, பொதுவாகவே இந்த வறுமைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டி இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ ரங்கராஜனுடைய கமிட்டி பரிந்துரையின் பேரில் 2014 அவருடைய பரிந்துரை கொடுத்தாரு. அதில் இந்தியாவின் வறுமை வீதம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. 29.5%. ரங்கராஜன் கமிட்டி அவங்க பரிந்துரை கொடுத்தது 2014. அதில் இந்தியாவுடைய வறுமை வீதம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்பாங்க. 29.5% இருக்குன்னு சொல்லணும். அதுக்கடுத்தது பாருங்கள், 2024 உலக பல பரிமாண வறுமை குறியீட்டு இந்தியாவுடைய இடம் எதுனா 63வது இடம். ஒன்று 2025 வந்து அந்த
பல பரிமாண வறுமை குறியீடு வந்து ஒன்றும் வெளியிடலை. அப்போ உலக பல பரிமாண வறுமை குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 63வது இடத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ உங்களுக்கெல்லாம் இது மாதிரி தான் கொஷின்ஸாக இருக்கும். இப்போ மேக்சிமம் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸாக தானே வைக்கிறாங்க. அப்போ 1 2 3 4 அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ உலக வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு அக்டோபர் 17 சொல்றாங்க. உலக வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு ஐநா அறிவிச்சிருக்கு 1992. அப்போ அக்டோபர் 17 தான் உலக வறுமை ஒழிப்பு தினம். அக்டோபர் 17. ஒரு வாரமா அக்கா சாப்பிடாம இருந்ததுனால வறுமையா இருந்துச்சு. அதாவது வறுமையில ஒரு வாரமா அக்கா சாப்பிடல அப்படின்னு நான் வச்சுங்க. வறுமையில ஒரு வாரமா, ஒரு வாரம்ன்றது 17, அக்கா சாப்பிடல அப்படின்னு ஞாபகம் வச்சேன். அக்கானா அக்டோபர். இது மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. அதே மாதிரி பாருங்க, சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டு 1996 ஐநா சபை அறிவிச்சிருக்கு. 1996 சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டா எந்த ஆண்டை அறிவிச்சிருக்கிறாங்கன்னா 1996. சர்வதேச வறுமை ஒழிப்பிற்கான ஆண்டா 1996 தான் ஐநா வந்து அறிவிச்சிருக்கு. அப்ப சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டு எதுன்னு கேட்டாங்கன்னா 1996 சொல்லணும். அடுத்தது பாருங்க, FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அதோடைய முதல் டைரக்டர் ஜெனரல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லார்டு பாய்ட் ஓர் அவர் தான் வந்து வறுமை கோடு என்பதற்கு முதல்ல இலக்கணம் வகுத்தார். அப்போ வறுமை கோடு என்பதற்கு முதலில் இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க. அப்ப யாருன்னா லார்டு பாய்ட் ஓர். பாய்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. வறுமை கோட்டுக்கு முதல்ல இலக்கணம் வகுத்தவர் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வறுமை கோட்டுக்கு முதல்ல இலக்கணம் வகுத்தவர் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் வறுமை கோடு என்ற கருத்து 1962 முதலில் திட்டக்குழுவின் ஒரு செயற்கை குழு அறிமுகப்படுத்தும். அப்ப இந்தியாவில் அது வந்து வேர்ல்டுக்கே. அப்ப இந்தியாவில் வறுமை கோடு அப்படின்ற கருத்துக்கு முதல்ல எந்த வருஷம் அறிவிச்சாங்கன்னா 1962. அப்ப பிளானிங் கமிஷன் வந்து அதோடைய ஒரு குழு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்ப இதுதான் வறுமை கோடு. அப்ப இதான் வறுமை பத்தின ஒரு விஷயம். அப்ப இந்தியாவில் இந்த வறுமை பத்தின விஷயத்துக்கு அவங்க என்னென்ன குழு அமைச்சாங்க அப்படின்னு திட்டக்குழு தான் மேக்சிமம். அப்ப பிளானிங் கமிஷன் அதுதானே இருந்துச்சு. அப்ப அவங்க என்னென்ன குழு அமைச்சாங்க அப்படின்ற, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. அப்போ வறுமைனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்க வறுமைனா ஒரு புக்கே படிக்கிறது கிடையாது, ஷார்ட்டா படிக்கணும். நமக்கு எது தேவையான கண்டென்ட்டோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ அலக் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்க 1979. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கமிட்டியை கொடுத்து பொறுத்துக்களை கேட்பாங்க. அலக் கமிட்டி எந்த வருஷம் அப்படின்னு பொறுத்துக்களை கேட்பாங்க. அப்ப அலக் கமிட்டி 1979 அலக் கமிட்டி. அப்ப இந்த கமிட்டி என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு தனிநபர் உட்கொள்ளும் உணவின் கலோரியின் அடிப்படையில வறுமை கோட்டை அளவிட்டுருக்காங்க. அப்போ இப்போ அலக் கமிட்டியை பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது சரி எது தப்பு அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப அலக் கமிட்டி எந்த வருஷம் 1979. அப்ப இவங்க எதை வந்து பேஸ் பண்ணி அந்த வறுமை கோட்டை தீர்மானிச்சாங்கன்னா, தனிநபர் ஒருவர் உட்கொள்ளும் உணவுடைய கலோரியை வச்சு பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப கிராமங்கள்ல வாழ்பவர்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரிகளும் 2400 கலோரி. அப்ப கிராமம் வந்து 2400 கலோரி, நகரங்கள்ல 2100 கலோரி. அதுக்கு குறைவா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து வறுமை கோட்டுல வாழ்றவங்க அப்படின்னு தீர்மானிச்சாங்க. எது? அலக் கமிட்டி. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 4 பாயிண்ட் இருக்கு பாருங்க. அலக் கமிட்டி 1979. இது வந்து தனிநபர் ஒருத்தருடைய அவங்க சாப்பிட்ற அந்த கலோரிகளுடைய அடிப்படையில வறுமை கோட்டை அளவிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்துல 2400, நகரங்கள்ல 2100. இதைத்தான் மாற்றி கொடுப்பாங்க. அப்போ இதுதான் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கிராமம்னா 2400, நகரம்னா 2100. அப்போ இதுக்கு கீழே குறைவா இருக்கிற கலோரி சாப்பிட்றவங்க வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்றவங்க அப்படின்னு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, 2வது லக்டவாலா கமிட்டி. லக்டவாலா கமிட்டி வந்து 1979. அப்ப பாத்துங்க, அலக் கமிட்டி வந்து 1979. இது வந்து 89, 10 வருஷம் டிஃபரன்ஸ்ல வருதுப்பாங்க. அப்ப லக்டவாலா கமிட்டி வந்து 1979 திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட 1993 அறிக்கையை சமர்ப்பிச்சுக்கிறாங்க. அதாவது மாசம் கொண்டு நல்லா படிச்சுக்கங்க. லக்டவாலா கமிட்டி வந்து செப்டம்பர் 1979. நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கமிட்டி வந்து ஜூலை 1993 அறிக்கை சமர்ப்பிச்சுக்கிறாங்க. இவங்களும் அதே பேஸ் பண்ணி தான் அலக் கமிட்டி என்ன சொன்னிச்சு, அதை பேஸ் பண்ணி தான் லக்டவாலா கமிட்டி சொன்னிச்சு. அப்ப 2400 கலோரி, 2100 கலோரி. அப்ப அதன் அடிப்படையில தான் வறுமையை அளவிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த
அறிக்கை சமர்ப்பிக்கக்குள்ள அப்போ இந்தியாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்னா 36% பேரா அப்போ தீர்மானிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க, டெண்டுல்கர் கமிட்டி. ரொம்ப முக்கியமான கமிட்டி இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். டெண்டுல்கர் கமிட்டியெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து இருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ டெண்டுல்கர் கமிட்டி வந்து டிசம்பர் 2005. டெண்டுல்கர் கமிட்டி எந்த வருஷம் கேட்பாங்க? 2005. நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெண்டுல்கர் கமிட்டி டிசம்பர் 2005. அப்போ இக்கமிட்டி வந்து 2009 வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சுக்கிறாங்க. 2009 அறிக்கையை சமர்ப்பிச்சுக்கிறாங்க. இந்த கமிட்டி பாருங்க, கிராமப்புறங்கள்ல நாள் ஒன்றுக்கு 27 ரூபாய்க்கு குறைவாகவும் நகர்ப்புறங்கள்ல 33 ரூபாய்க்கு குறைவாகவும் பெறுபவர்களை வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் அப்படின்னு கணக்கு. இவங்க வந்து பைசா வச்சு கணக்கு பண்ணிருக்காங்க. அப்ப கிராமம் ஒன்று 27, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நகர்ப்புறம் வந்து 33. மெயின்ஸுக்கே உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். அப்ப நகர்ப்புறங்கள்ல 33, இதுக்கு கீழே குறைவா இருக்கிறவங்களை வந்து வறுமை கோட்டு கீழே வாழ்றவங்க அப்படின்னு டெண்டுல்கர் கமிட்டி அவங்க வந்து தீர்மானிச்சாங்க. அப்ப இது சமர்ப்பிக்கக்குள்ள அப்போ வறுமை கோட்டிற்கு கீழே எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 37.2% பேர். அப்ப டெண்டுல்கர் கமிட்டி வந்து எத்தனை பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்றவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 37.2% பேர். அதுக்கு அடுத்தது பாருங்க, ரங்கராஜன் கமிட்டி. ரங்கராஜன் கமிட்டியை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே அந்த வறுமை கோட்டை இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ரங்கராஜன் கமிட்டி 2012 தீர்மானிச்சாங்க. ரங்கராஜன் கமிட்டி எந்த வருஷம்? 2012. அப்ப இதெல்லாம் பொருத்திகளை கேட்பாங்க, நல்லா பாத்துங்க. அலாக் கமிட்டி, லக்டவாலா கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி, டெண்டுல்கர் கமிட்டி, இதெல்லாம் அப்படியே கொடுத்து பொருத்திகளை கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுவோம். அப்ப ரங்கராஜன் கமிட்டின்றது 2012. அப்ப இந்த கமிட்டி பாத்துங்க, ஜூன் 2012 ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன், அவர் உங்களுக்கு தெரியும். அப்ப அவருடைய தலைமையில அமைச்சிருக்கிறாங்க. இந்த கமிட்டி வந்து 2014 அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. 2014 அறிக்கையை சமர்ப்பிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, கிராமப்புறங்கள்ல நாள் ஒன்றுக்கு 33 ரூபா, நகர்ப்புறங்கள்ல 47 ரூபா. இப்ப டெண்டுல்கர் கமிட்டி வந்து கிராமப்புறங்கள்ல 27, நகர்ப்புறங்கள்ல 33 சொன்னிச்சுல்ல, அது அப்படியே என்ன பண்ணிட்டாருன்னா, நகர்ப்புறங்கள்ல இருந்து ஒரு கிராமப்புறத்துக்கும் நகர்ப்புறங்கள்ல 47 ரூபாய்க்கு குறைவா இருக்கிறவங்கள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்கள் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இவர் வந்து 2011-12 இந்த கமிட்டியோட அறிக்கையின்படி 2011-12 29.5% மக்கள் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்றவங்க அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இது மாதிரி வந்து கமிட்டி போட்டு அந்த வறுமை கோட்டை வந்து எத்தனை பேர் வறுமை கோட்டு கீழே வாழ்றவங்க அப்படின்னு கணக்கு பண்ணிட்டாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வறுமையை ஒழிக்க கவர்மெண்ட் வந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ மெயின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நீங்கள் வந்து 1 by 1 எழுதணும். இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதுனால இதை புக்கில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்றாவே தொகுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பொறுத்துகளை கொடுத்து உங்களுக்கு ஆண்ட இந்த திட்டத்தையும் பொறுத்துகளை கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு 1983 கொண்டு வந்தாங்க. கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், RLEGP அப்படின்னு 1983 கொண்டு வந்தாங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993. இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆண்டுக்கும் இந்த திட்டத்தையும் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பொறுத்துகளை கேட்கறாங்க. அப்ப கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த வருஷம்னா 1983. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னா 93, 10 வருஷம். இப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது உங்களுக்கு தெரியும் 2006. இதையே நிறைய பேர் தப்பா அடிச்சுட்டு வந்தீங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிளியரா அடிக்கணும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2006 கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம், IRDB, ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம், அது எந்த வருஷம்னா 1978. ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் 1978. அடுத்தது பாருங்க, சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் 1979. அப்ப நல்லா பாத்துங்க, ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி 78, சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் 79. அடுத்தது தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980. உங்களுக்கு சில டைம்ல இதை மட்டுமே கேட்பாங்க, ட்ரைசம், அந்த இங்கிலீஷ்ல TRYSEM, ட்ரைசம் எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1979 தெரியணும். அப்ப ட்ரைசம்னா என்ன அப்படின்னு அப்ளிகேஷன் தெரியணும் உங்களுக்கு. அப்ப ட்ரைசம் அதான் சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் 1979 கொண்டு வந்தாங்க.
அடுத்து தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980, NREP. இது அதனால தான் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் இதை கொடுத்துருக்குறேன். நீங்கள் IRDP இது இப்படி கேட்பாங்க பொறுத்துக்கல. IRDP, ட்ரைசம், NREP இப்படி கொடுத்து வருஷத்தை இப்படி கொடுப்பாங்க. அப்போ இதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போ IRDPனா என்ன, ட்ரைசம்னா என்ன, NREP அப்படின்னா என்ன, தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980. அடுத்தது பாருங்க, ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கார் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கார் யோஜனா 1997. ஸ்வர்ண ஜெயந்தி சஹாரி ரோஸ்கர் யோஜனா 97. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் NRLM, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011 கொண்டு வந்துக்கிறாங்க. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் எந்த வருஷம்னா 2011. அடுத்தது பாருங்க, தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா. தீன் தயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா 2014 கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் அப்படியே கேட்பாங்க உங்களுக்கு. அடுத்தது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா PMKVY. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 2015 கொண்டு வந்தாங்க. 2015, 2016 நிறைய திட்டம் இருக்கு. அதனால 2015, 2016 குழப்பிக்கவே கூடாது. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 2015 கேட்டுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டம் எந்த வருஷம் பாருங்க, 2015. முத்ராவெல்லாம் 2015 கொண்டு வந்தாங்க. முத்ரா யோஜனா திட்டம் 2015. ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2014. ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு மாதம் தேதியோடையே இருக்கும். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் வந்து 2016. அடுத்தது பாருங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டார்ட் அப் வந்து 2016. ஸ்டாண்ட் அப், ஸ்டார்ட் அப் எல்லாமே ஸ்கில் இந்தியா, திறன் இந்தியா, அதுவும் 2016. அப்போ பாருங்க, இந்த மூணுத்துல இருந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ ஸ்டாண்ட் அப்பும் 2016, ஸ்டார்ட் அப்பும் 2016, ஸ்கில் இந்தியாவும் 2016. அவன் 2016 கொண்டு வந்த திட்டம். அடுத்தது அந்தியோதயா திட்டம் அப்படின்றது எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்துச்சு 1977 அந்தியோதயா திட்டம். அப்போ இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977. எந்த மாநிலத்தினால தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான். அதே மாதிரி மதிய உணவு திட்டம் பாருங்க, மதிய உணவு திட்டம் 1995 ஆகஸ்ட் 15. இப்போ இந்த திட்டத்துடைய பெயர் 2021 மாத்திட்டாங்க. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னு PM போஷான் அப்படின்னு மாத்திட்டாங்க. அதாவது 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் மதிய உணவு தர்றது தான் இந்த திட்டம். அதுதான் மதிய உணவு திட்டம் 1995 கொண்டு வந்தது ஆகஸ்ட் 15. அப்ப இந்த திட்டத்துடைய பெயர் மாத்திட்டாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுப்பாங்க. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் PM போஷான் அப்படின்னு இந்த திட்டத்துடைய பெயர் மாத்திட்டாங்க 2021. அதுக்கு அடுத்தது பாருங்க, தேசிய சமூக உதவி திட்டம். 1995. இதையும் அதே மாதிரி சமூக நல மேம்பாட்டு திட்டம்னு ஒன்று இருக்கும், அதுவும் குழப்பிக்கூடாது. அப்ப தேசிய சமூக உதவி திட்டம், சமூக உதவி திட்டம் 1995. அதே மாதிரி பாருங்க, புறா திட்டம் வந்து அடிக்கடி கேட்கறாங்க, ஸ்டேட்மெண்ட்ல வைக்கிறாங்க. அப்போ புறா திட்டத்தை கொண்டு வந்தவர் APJ அப்துல் கலாம். 2004, 2005 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு மாற்றாக ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷனை அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புறா திட்டத்துக்கு பதிலாக எந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ரூர்பன் மிஷன். ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷனை அறிமுகம் செய்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2015. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, முத்ரா திட்டமும் 2015 தான். அப்ப பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அதுவும் 2015. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் 1983. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு திரும்ப பார்க்கணும். இதெல்லாம் கண்டிப்பா பொறுத்துகளை கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. அப்ப தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழகம் 1983. அடுத்தது பாருங்க, தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம். 2019. பொருளாதார புத்தாக்க திட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க, 2019. அடுத்தது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2022 பாருங்க. அதாவது தமிழக ஊரக புத்தாக்க திட்டம் அதுக்கு மாற்றா கொண்டு வந்தப்பட்டது தான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2022. தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் 2019. அது கிடையாது, இது வந்து தமிழக ஊரக புத்தாக்க திட்டம். அதுக்கு மாற்றா கொண்டு வந்தது தான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2022. வாழ்ந்து காட்டுவோம் 2 வாழ்ந்து காட்டுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2022. இதை சொன்ன பார்த்தீங்களா, சமூக மேம்பாட்டு திட்டம்.
இது 1952 அக்டோபர் 2 முக்கியமான கொஷின்ஸ். இது அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. ஏன்னா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது அப்போ கொண்டு வந்தாங்க, ஆனால் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான திட்டம். சமூக மேம்பாட்டு திட்டம் எந்த வருஷம்னா 1952 அக்டோபர் 2. ஓகே, இப்போ வந்து நம்ம வறுமையை பற்றி பார்த்தோம். வறுமைனா இதுதான். அப்போ இந்த இந்த இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு கிளியரா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கான்னு பாருங்க. அப்படி தெரியலையா அதெல்லாம் நோட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வறுமைனா இது இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்குமே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ரிலேட்டடாக பார்க்கணும். அப்போ மல்டி அந்த இது பல என்னது பல பரிமாண வறுமை குறியீடு புரியுதுங்களா? மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி அதோடைய குறியீட்டில் இந்தியாவுக்கு 63வது இடத்துல இருக்கு. அப்போ இது மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்கணும். அப்போ இதுதான் வந்து என்னது வறுமையை பற்றின ஒரு ஒரு இதுதான். இது வரைக்கும் நாங்கள் ப்ரீவியஸ் கொஷினை அனலைஸ் பண்ண வரைக்கும் வறுமையை பற்றின கொஷின்ஸ் இதில் தான் இருக்குது. அதனால நல்லா பார்த்துங்க. இப்போ கூடிய விரைவில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் போடுறேன். அதை பாருங்கள். அதாவது ஒரு டெஸ்ட்டுக்குன்னா நீங்கள் இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் சிலபஸ் வைஸாக பார்க்கணும். ஒரு யூனிட்டை ஏன்னா உங்களுக்கு இருக்க போகிறது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம். இந்த 4 மாதத்தை நீங்கள் வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணி மெயின்ஸை வந்து பாஸ் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸோட மெயின்ஸ் ரொம்ப ஈஸி. ப்ரிலிம்ஸ்னாச்சும் நீங்கள் கொஞ்சம் சப்ஜெக்ட் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு டாபிக் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ப்ரிலிம்ஸை நம்ம நல்லா கிளியராக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மெயின்ஸுக்கு போக போகிறீங்க. அதுலேயும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.